ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். பன்னீர் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கையை வச்சு பிணைஞ்சு விட்டால் தான் நல்லா மாஷ் ஆகியிருக்கும். இந்த மாதிரி பன்னீரையும் உதுத்து விட்டுக்கோங்க. பொட்டேட்டோவையும் நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் குடமிளகா, இதை எல்லாத்தையும் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா நல்லது. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான், அதனால் பெப்பர் மட்டும் பார்த்து தேவையான அளவு சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பொடியாக ஆகிற அளவுக்கு பிணைஞ்சி வச்சுக்கிறணும். எல்லாமே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடைக்கு தட்டுற மாதிரி சேஃபில் நல்லா தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை வெறும் பன்னீர் மட்டும் கூட வச்சு செய்யலாம். பொட்டேட்டோ சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு வடைக்கு தட்டுற மாதிரி லைட்டாக தட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தோசை தவா இல்லாட்டி பேன் எது வேணாலும் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும், இன்னொரு பக்கம் 3 நிமிஷம். அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு எல்லா பக்கமும் வெந்து நல்லாவே டேஸ்ட்டாக வரும். இதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட பிடிக்காது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். லைட்டான ஆயில் சேர்த்து மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு பேட்ச் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணுறேன். அந்த முன்னாடி ஊற்றின ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். எக்ஸஸாக திரும்ப ஆயில் சேர்க்கவே இல்லை. ஆயிலும் கம்மி தான். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி பன்னீர் பொட்டேட்டோ கட்லட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீ போடுற கேப்பில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத்தினோண்டு சாஸ் வச்சு சாப்பிட்டா அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.